சிம்பிளா சொல்லணும்னா ஒண்ணுமே பண்ணல. சொன்னது எதுவுமே செய்யல. ஒரு ரோடு போடல, எதுவுமே பண்ணல. இவங்க எல்லாமே வாய் மூலியமாவே சொல்லி இந்த வாட்டி மக்களை ரொம்ப போய் சொல்லி ஏமாத்திட்டாங்க. விளம்பர ஆட்சி தான். இது உண்மையிலேயே சொல்ல போனா இது டச்சப் தான். ஆமா, வேற ஒண்ணுமே கிடையாது. விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சு. எல்லாமே இப்ப பஸ் இலவசமா விட்டு எதுக்குங்க? ஒருத்தர் சாவடிச்சு ஒருத்தர் போய் கேட்கறதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே பிளானே ஒண்ணுமே கிடையாது. பிளானிங் இல்லாம இவங்க பண்றாங்க. பிளானிங் நல்ல பிளானிங் பண்ணணும். எதுவுமே மக்களுக்கான பிளானிங் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கானதான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு பாருங்க, வெட்டு குத்து கொலை உண்மையிலே பாருங்க, அப்பங்காரம் போறான் குடிக்கிறான், பிள்ளைங்க போறான் கஞ்சா அடிச்சு என்ன செய்யணும்னு தெரியாம சட்டம் ஒழுங்கு சுத்தமா கிடையாதுங்க. முடிஞ்சு போச்சுங்க. இன்ன வரைக்கும் இந்த ஆரம்பத்திலேயே பண்ணியிருந்தா இவ்வளவு கொள்ளைங்க இவ்வளவு பசங்க வன்முறையில் ஈடுபட்டிருக்க மாட்டாங்க, இவ்வளவு பேர் செத்துருக்க மாட்டாங்க. ஆரம்பத்திலேயே எடுத்துருக்கணும். இவர்கிட்ட தான் சட்டம் ஒழுங்கா இருக்குது. சுத்தமா கிடையாதுங்க. கேட்பாரே கிடையாதுங்க. பைக் எல்லாம் என்ன ரேஸ்ல போறாங்க, ரோட்ல போறவங்க எல்லாம் பயப்படுறாங்க. பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, சுத்தமா கிடையாதுங்க. அதான் திமுக பொறுத்தவரைக்கும் அவங்க சொல்லுவாங்க, சொல்றதை செய்ய மாட்டாங்க. ஆமா, இப்ப அடிக்காதன்னா அடின்னு அர்த்தம். அவங்க கொள்கையில அதுதானே தவிர மற்றபடி வேற எந்த ஒண்ணுமே பண்ணலைங்க. எந்த வேலை கட்டுப்பாடு. இங்க நின்னீங்க இந்த பஸ் பாத்தீங்களா, ஒரு கட்டுப்பாடு கிடையாதுங்க. ஒரு ஒழுக்கம் கிடையாது. ஐயோ, ஒரு பயமே கிடையாது. யாருக்கும் ஒரு பயமே கிடையாது. போலீஸ் என்னங்க போலீஸ் இன்னைக்கு